மேட்ரிமோனியல் மூலம் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், ஃபினான்சியர் உட்பட 50 பேரை ஏமாற்றி திருமணம் செய்த கல்யாணி ராணி சிக்கினார். தாராபுரத்தை சேர்ந்த வாலிபர். இவருக்கு 35 வயதுக்கு மேலாகியும் திருமணமாகாததால் இவரது உறவினர்கள் தீவிரமாக பெண் தேடி வந்தனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன் ஆம்பிடேட் தி தமிழ்வே என்ற இன்டர்நெட் செயலி மூலம் கொடுமுடியை சேர்ந்த சந்தியா என்பவர் பழக்கமானார். பின்னர் இவர்கள் இருவரும் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். மணப்பெண்ணுக்கு தேவையான நகை, புடவை அனைத்தையும் வாங்கி கொடுத்து நன்றாக பார்த்து கொண்டனர். வாலிபருடன் 3 மாதம் குடும்பம் நடத்தி கொண்டிருந்த சந்தியா கூறிய வயதுக்கும் அவரது தோற்றத்திற்கும் பொருத்தமில்லாமல் இருந்ததா அவரது ஆதார் அட்டையை சந்தேகத்தின் பேரில் பார்த்தபோது கணவர் பெயர் இடத்தில் சென்னையை சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயது வித்தியாசமாக பதிவு செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாலிபரின் குடும்பத்தினர் சந்தியாவிடம் விசாரணை செய்தபோது கோபமடைந்த சந்தியா வாலிபர் மற்றும் அவரது குடும்பத்தினரை மிரட்டியுள்ளார். இதனால் உஷாரான வாலிபர் பெண்ணிடம் சமாதானம் செய்வது போல நைஸாக தாராபுரத்தில் உள்ள மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசாரிடம் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறினார். விசாரணையில் அந்த பெண்ணுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த ஒரு நபருடன் திருமணம் முடிந்ததும் அவருக்கு ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து காவல் ஆய்வாளர் மதுரையில் மற்றொரு போலீசாருடன், கரூரில் ஒரு ஃபினான்ஸ் அதிபருடன் என சுமார் 50க்கும் மேற்பட்டோருடன் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே கணவருடன் தகராறு செய்து கொண்டு நகை, பணத்துடன் சந்தியா தலைமறைவாகி விடுவது தொடர்கதையாக நீடித்து வந்தது. சந்தியாவின் திருமண பட்டியலில் திருமணத்திற்கு பெண் தேடும் 40 வயதுக்கு மேற்பட்டோர், திருமணமான ஆண்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து சந்தியாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏராளமான தொழிலதிபர்கள் இவருடன் திருமணம் செய்து நகை, பணத்தை இழந்து இருப்பதும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது.